டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். ஸோ நீங்க அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். டெட் எக்ஸாம் அப்படின்றது பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5th, அதுக்கப்புறம் வந்து 6 to 8th. ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது மேண்டட்ரியா இருக்கு இது வரைக்கும். பட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா டெட் எக்ஸாம் இது வரைக்கும் கொண்டு வரல, பட் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் டெட் எக்ஸாம் அப்படின்றது இருக்கு. ஸோ அது வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வேணும், கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா அவங்களுமே ஒரு டெட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு 1.5 years ஆயிடுச்சு அது போட்டு. என்னன்னா அது சஜஷன்ல மட்டும்தான் இருக்கு, அது இன்னும் அப்ரூவல் ஆகல. அப்படி ஒன்ஸ் அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிஜி ஆஸ்பிரண்ட்டுக்கும் டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. இது அப்படி கொண்டு வராங்கன்னா டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 கிளியர் பண்ணா இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படிலாம் இருக்காது. ஸோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டெட் பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ஸோ அந்த எக்ஸாமை குவாலிஃபைட் ஆகி இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதுற மாதிரி தான் ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. ஆனா இன்னும் அப்ளிகேஷன் ஆகலை இன்னும். பட் அது சஜஷன்ல மட்டும்தான் இருக்கு. அது எப்போ வேணாலும் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே ஒரு டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் பிஜி ஆஸ்பிரண்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நியூ சிலபஸ் இருக்கு, ஆனுவல் பிளானர்ல எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட இருக்கு. இது ஒரு நல்ல சான்சஸ். நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்கன்னா கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு புக் அப்படின்ற மாதிரி நம்ம அகாடமியில ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணும்னா நீங்க நம்ம அகாடமியில இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடல. ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் டெட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து இல்லை, அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க மைண்ட்ல வந்து போட்டுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதால நான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், டெட் எக்ஸாம் அப்படின்றது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கொண்டு வர மாதிரி ஐடியால இருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம எதிர்பார்க்காதது தான் நடக்குது. திடீர்னு பார்த்தோம்னா மைனாரிட்டி ஸ்கூலுக்கு டெட் எக்ஸாம் இல்லைன்றாங்க, திடீர்னு வந்து இருக்குன்றாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் நாம எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் போக மாட்டேங்குது. திடீர்னு வந்து அவங்க புதுசு புதுசா ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு எக்ஸாம் வருதா, அது அப்பவே நீங்க கொஞ்சம் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்களோ, இல்லை உங்களை வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கீங்களோ, என்ன மாதிரியான மெட்டீரியலை நீங்க வந்து கேதர் பண்ணுவீங்களோ, என்ன விஷயத்த நீங்க பண்ணா அப்பவே குவாலிஃபைட் ஆகி அந்த ஒரு போஸ்டிங்கை வாங்கிட முடியுமோ வாங்கிடுங்க. ஒரு இடத்துல நீங்க போயிட்டு உக்காந்துட்டீங்கன்னா அடுத்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயம் வந்தாலும், இப்ப நாளைக்கு நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்கன்னா கூட அது ஈஸியா நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். பட் நம்ம உள்ளவே போகல, நம்ம வந்து இன்னுமே வந்து இந்த எக்ஸாமுக்கே ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம், இல்ல பிரைவேட் ஸ்கூல்லே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால அதை கரெக்டா ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்ட பிறகு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்தாலும் டெஃபினட்டா யூ கேன் ஃபேஸ். இதுவே நம்ம உள்ளவே போகல, நம்மளுக்கு இன்னுமே வந்து வேலையே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம எதை சொன்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், தலைவலியா இருக்கும். ஸோ கொஞ்சம் பிஃபோரா யோசிங்க. இப்போ ஆகஸ்ட் மாசம் என்ன இருக்கு அப்படின்னா பிஜிடிஆர்பி கால்ஃபர் இருக்கு. ஆகஸ்ட் டு நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோராவே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணிடுங்க நம்ம நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி. இல்லையா 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான விஷயம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பிரிட் ஆக்சுவலா. பிஃபோரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த
நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கோ நிறைய, ஏன்னா எப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு அந்த நேரம் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கான நேரம் இருக்காமல் இருக்கலாம். எப்போவுமே கிடைக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கா, இன்னைக்கு டைம் இருக்கா, என்ன விஷயத்த இன்னைக்கு பண்ணணும், இந்த மந்த் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இப்போ ஹாலிடேஸ் இருக்கு, ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் இருக்கா, அந்த ஹாலிடேஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான பிளான் போட்டு நம்ம வந்து ஸ்டடீஸ் பண்ணால் ஓரளவுக்கு வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா புது சிலபஸ் கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதுக்காக உங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் அவைலபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டைமை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா சூப்பராக மார்க் எடுத்து ஒரே டைமில் வேலைக்கு போயிடலாம். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் உட்காரணும்னு நினைக்கிறீங்களா, இதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே போகணுமே. சிலபஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூ சிலபஸ் 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. எந்த யூனிட்லாம் வந்து பார்த்தோன்னா மார்க் அதிகமாக கேட்பாங்க அப்படிலாம் தேட வேண்டாம். ஏன்னா நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா யூனிட்ல இருந்துமே தான் கொஷின்ஸ் வரும். பர்டிகுலராக இதில் தான் வந்து வரும், இதில் தான் வரும்லாம் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. இந்த டாபிக் ஒரு சின்ன டாப்பிக்காக இருக்கும், அதுலேருந்து பார்த்தோன்னா 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும், அதுலேருந்து கொஷினே வந்திருக்காது. அது மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா இதை படிக்கலாமா படிக்கூடாதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சிலபஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா எல்லாமே தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். இப்போ இந்த டெட் எக்ஸாம் அப்படின்றது இது வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் கொண்டு வரல. பட் ஃபியூச்சரில் கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பிஃபோராக அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷனை போட்டு வேலைக்கு போகிற ஐடியாவில் இருங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும், ஸோ எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே 6th to 8th வரைக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெட் எக்ஸாம் கம்பல்சரி. இப்போ அவங்கெல்லாம் ஒரு கொஷினிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 to 5th எடுக்கிற டீச்சர்ஸுக்கு ஏன் வந்து டெட் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று வைக்கிறீங்க, 6வதுலேருந்து 8வதுக்கு கிளாஸ் எடுக்க போகிற டீச்சர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதணுமா, அதுக்கு அடுத்தது இன்னொரு எக்ஸாம் எழுதணும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும்தான் சிங்கிள் எக்ஸாமா இருக்கு. ஸோ இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உள்ள போயிருந்தீங்கன்னா பெஸ்ட். சப்போஸ் இந்த கால்ஃபருக்கு கண்டிப்பா இருக்காது டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதம் நடக்க போற கால்ஃபருக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க. அது இல்லவும் இல்லை. பட் ஃபியூச்சர்ல கொஷின் மார்க் தான், அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஆனால் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. நீங்க வேணும்னா கூட நீங்க ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்கனாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருக்கிறாங்கன்னா கூட நீங்க அதை கேட்டு பாருங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் ரெடியா இருக்காங்க. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி போட்டாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதை பத்தி நான் நிறையவே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் வேற என்ன உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணுமோ ஸோ அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. பட் இதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு அது இல்லைன்றதால இதை நம்ம மைண்ட்ல போட்டுக்க வேணாம். உங்களுக்கு எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஃபோரா நீங்க போயிருது பெஸ்ட். ஸோ இந்த வாட்டியே வந்து இந்த கால்ஃபர்லயே வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதை பத்தின நம்மளுக்கு தாட்டும் கிடையாது, இதை பத்தின நம்ம யோசிக்க வேண்டிய ஐடியாவும் கிடையாது நம்மளுக்கு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு பிஃபோரா ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன், அவ்வளவுதான். இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு வார்னிங் பாயிண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். நம்ம அடுத்த வாட்டி ஒருவேளை டெட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தா நம்ம என்ன பண்றது, அந்த ஒரு எக்ஸாம் எழுதணுமோ, அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ, இது மாதிரியான ஒரு சில பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க கையில இருக்கு, கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடுங்க. தேங்க்யூ.